வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக சுகன்யா மனோகரன். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் மீதான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தண்டனை தொடர்பான தீர்ப்பை ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். மகாராஷ்டிராவில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்து. 4 வயது குழந்தை பல மணி நேரத்திற்கு பின் உயிருடன் மீட்பு. நீட் மற்றும் JEE தேர்வுகளை ஒத்திவைக்க வேண்டும். பருவநிலை ஆர்வலர் கிரீட்டா தன்பர்க் வலியுறுத்தல். தடை செய்யப்பட்ட குட்காவை சட்டப்பேரவையில் கொண்டு வந்தது தொடர்பாக திமுக MLA-க்களுக்கு சபாநாயகர் அனுப்பிய நோட்டீஸ் ரத்து. அடிப்படை தவறுகள் உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண்கள் கணக்கீடு நடைமுறையில் தலையிட முடியாது. வழக்கை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு அளிக்கப்பட்டது போல் தனித் தேர்வர்களுக்கு தேர்ச்சி அளிக்க முடியாது. உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு திட்டவட்டம். மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தொலைநிலை கல்வி விடைத்தாள் முறைகேடு. மேலும் 48 விடைத்தாளில் மோசடி செய்தது அம்பலம். வடகொரிய அதிபரின் சில அதிகாரங்கள் அவரது சகோதரியிடம் ஒப்படைப்பு. கிம் ஜாங் உன் உயிரிழந்திருக்க வாய்ப்புள்ளதாக தகவல். தேனி, திண்டுக்கல், மதுரை உட்பட 6 மாவட்டங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். வானிலை மையம் தகவல். அமெரிக்க அரசுக்கு எதிராக வழக்கு தொடர முடிவு. நீதிமன்றத்தில் டிக்டாக் நிறுவனம் மனு தாக்கல். இனி விரிவான செய்திகள். மூத்த வழக்கறிஞர் திரு பிரசாந்த் பூஷன் மீதான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் தண்டனை குறித்த முடிவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளையும் விமர்சித்து ட்விட்டரில் கருத்து தெரிவித்தது தொடர்பான வழக்கில் மூத்த வழக்கறிஞர் திரு பிரசாந்த் பூஷன் குற்றவாளி என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. தண்டனை குறித்த விசாரணை கடந்த 20ஆம் தேதி நடைபெற்றது. அப்போது தண்டனை குறித்த விசாரணையை வேறொரு அமர்வுக்கு மாற்ற வேண்டும், தண்டனையை அறிவிப்பை ஒத்திவைப்பது தொடர்பான மனுவையும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் என திரு பிரசாந்த் பூஷன் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த கோரிக்கை நிராகரித்த நீதிபதிகள் திரு பூஷன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர். மேலும் அவரது கருத்துக்களை மறுபரிசீலனை செய்யவும் 3 நாட்கள் அவகாசம் வழங்கினர். ஆனால் தண்டனையை ஏற்க தயார் என்றும் தனது கருத்துக்களுக்காக ஒருபோதும் மன்னிப்பு கோர முடியாது என்றும் திரு பிரசாந்த் பூஷன் அன்றைய தினமே திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த நிலையில் நீதிபதிகள் அளித்த 3 நாட்கள் கெடு நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் திரு பூஷன் துணை அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் தாம் மன்னிப்பு கேட்கவே முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதித்துறையின் அங்கமாக இருப்பவரே அதை அழிக்கும் வகையில் செயல்படக்கூடாது என நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்ததை அடுத்து தண்டனை குறித்த முடிவை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர்.
மகாராஷ்டிரா மாநிலம் ராய்காட் மாவட்டத்தில் 4 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்த விபத்தில் 4 வயது குழந்தை 19 மணி நேரத்திற்கு பின் இடிபாடுகளில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது. ராய்காட் மாவட்டத்தில் உள்ள கஞ்சல்புரா பகுதியில் 4 மாடிகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு கட்டிடம் ஒன்று நேற்று மாலை திடீரென இடிந்து விழுந்தது. இந்த குடியிருப்பில் 45 குடும்பங்கள் வசித்து வந்ததாக கூறப்படுகிறது. இடிபாடுகளில் சிக்கி 8 பேர் உயிரிழந்த நிலையில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தொடர்ந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இடிபாடுகளில் இருந்து 4 வயது குழந்தை ஒன்று 19 மணி நேர கால இடைவேளைக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட குழந்தை சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. நீட் மற்றும் ஜேஇஇ தேர்வுகளை ஒத்திவைக்க வேண்டும் என பருவநிலை ஆர்வலரான கிரீட்டா தன்பர்க் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடு முழுவதும் தினசரி 60,000க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா தொற்று உறுதியாகி வரும் சூழலில் நீட் மற்றும் ஜேஇஇ தேர்வுகளை ஒத்திவைக்க வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஸ்வீடனைச் சேர்ந்த பருவநிலை ஆர்வலரான கிரீட்டா தன்பர்க் இந்திய மாணவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துள்ளார். தொற்றுநோய் உச்சத்தில் இருப்பதினாலும் பல லட்சக்கணக்கானோர் வெள்ளத்தினாலும் சிரமங்களை சந்தித்து வரும் சூழலில் இந்தியாவில் தேசிய அளவிலான தேர்வை எழுத மாணவர்களை வற்புறுத்துவது சரியல்ல என கிரீட்டா தன்பர்க் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்திய மாணவர்களின் கோரிக்கையின் பக்கம் தானும் நிற்பதாக கூறி போஸ்ட்பான் ஜேஇஇ நீட் இன் கோவிட் என்ற ஹேஷ்டேகை கிரீட்டா தன்பர்க் பதிவிட்டுள்ளார். சட்டமன்ற தேர்தலையொட்டி திமுகவை குறிவைத்து களமிறங்கியுள்ள பாஜக அக்கட்சியை தேசத்திற்கும் தேசியத்திற்கும் எதிரான கட்சி என பகிரங்கமாக சாடியுள்ளது. பாஜகவின் இந்த நேரடி தாக்குதல் திமுகவை மேலும் எரிச்சலடைய செய்துள்ளது. தமிழகத்தில் திமுகவை அரசியல் ரீதியாக குறிவைத்துள்ள பாஜக அக்கட்சியின் இந்து மத எதிர்ப்பு கருத்துக்களை அம்பலப்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. இதன் உச்சகட்டமாக திமுகவை தேசவிரோத கட்சி என்ற பெயரில் பாஜக தேசிய தலைவர் திரு ஜே.பி. நட்டா பகிரங்கமாக விமர்சித்துள்ளார். தேர்தல் பணிகள் குறித்து விவாதிப்பதற்காக தமிழக பாஜக செயற்குழு கூட்டம் மாநில தலைவர் திரு முருகன் தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதில் காணொலி வாயிலாக பங்கேற்ற பாஜக தேசிய தலைவர் திரு நட்டா திமுகவை வறுத்தெடுத்துள்ளார். தேசம் மற்றும் தேசியத்திற்கு எதிரான உணர்வுகளை திமுக தூண்டிவிட்டிருக்கிறது. எப்பொழுதெல்லாம் அதற்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் இப்பணியை செய்ய அக்கட்சி தவறியதில்லை என திரு நட்டா விமர்சித்துள்ளார். தேசிய உணர்வுகளுக்கு எதிராக மக்களை தூண்டிவிடுவது மட்டுமல்லாமல் தேசிய நீரோட்டத்தில் யாரும் சேர்ந்துவிடக் கூடாது என திமுக விரும்புகிறது. வளர்ச்சி திட்டங்களுக்கு அக்கட்சி எதிரானது என்பதை அதன் செயல்பாடுகள் தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றன என நட்டா காட்டத்துடன் தெரிவித்துள்ளார். நட்டாவின் இந்த பேச்சு திமுகவினரை எரிச்சலடைய செய்துள்ளது. ஏற்கனவே கருப்பர் கூட்ட விவகாரத்தில் சிக்கி திணறிய திமுக நட்டாவின் நேரடி தாக்குதலால் மேலும் திக்குமுக்காடி வருகிறது. கொரோனா பரவலை தடுக்க விதிக்கப்பட்ட ஊரடங்கினால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து தனியார் பள்ளிகளில் கட்டணம் செலுத்த முடியாததால் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. தருமபுரியில் உள்ள ஔவையார் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் கடந்த ஆண்டு சுமார் 3,500 மாணவர்கள் பயின்று வந்தனர். நடப்பாண்டில் 11 மற்றும் 12ஆம் வகுப்புக்கு ஆன்லைன் மாணவர் சேர்க்கை தொடங்கிய முதல் நாளே 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் பள்ளியில் சேர்ந்துள்ளனர். ஏற்கனவே தனியார் பள்ளியில் குழந்தைகளை படிக்க வைத்திருந்த பலர் நடப்பாண்டில் கல்வி கட்டணம் செலுத்த முடியாததால் அரசு பள்ளிகளை நோக்கி வரத் தொடங்கியுள்ளனர். 10th வரைக்கும் முடிச்சிட்டேன். 450 மார்க் எடுத்துட்டேன். இப்போ ஔவையார் ஸ்கூலில் அட்மிஷன் போட வந்தனுக்கும் இங்கே புக்கு, நோட்டு, யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. இங்கே நல்லா கோச்சிங் கிடைக்குது. அதனால தான் நம்பிக்கையோடு இன்னும் நிறையா மார்க் எடுப்பேன் நம்பிக்கையோடு வந்துருக்கிறேன். வாழ்வாதாரம் இழந்த பெற்றோர்கள் தனியார் பள்ளிக்கு தங்களது தொகைகளை கட்டுவதற்கு ஏதுவாக இல்லாத காரணத்தினால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்களுக்கு அதற்கான கட்டணங்களை செலுத்த
முடியாத காரணத்தினால் அரசு பள்ளியினுடைய சிறப்புகளையும் கட்டமைப்புகளையும் அந்த கற்றல் பணிகளையும் நன்கு ஆராய்ந்து பார்த்து இனி அரசு பள்ளியில் படித்தால் மட்டுமே தங்கள் குழந்தைகள் சிறந்த ஒரு எதிர்காலத்தை பெற முடியும் என்று குழந்தைகளின் எதிர்காலத்தை நினைவில் கொண்டு அரசு பள்ளியை நோக்கி தங்களுடைய குழந்தைகளை வந்து சேர்க்கை நடைபெறுகின்றது. ஏறக்குறைய போன வருஷம் 3500 மாணவிகள் இங்கு படித்து வந்தனர். இடப்பற்றாக்குறையின் காரணமாக கூடுதலாக சேர்க்கை நடைபெறாமல் இருந்தது. தற்பொழுது கூடுதலாக பள்ளி கட்டிடம் கட்டப்பட்டு திறப்பு விழாக்கான நிலையில் இருப்பதால் கூடுதலாக 4000 மாணவிகள், அதாவது 3500 என்பது 4000 அல்லது 5000 மாணவிகளை சேர்ப்பதற்காக ஏற்பாடுகளை செய்து வருகின்றோம். தியாக தலைவி சின்னம்மாவின் 66வது பிறந்த நாளையொட்டி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு நடத்துவதோடு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் உள்ள ஸ்ரீ முருகன் ஆலயத்தில் தியாக தலைவி சின்னம்மாவின் 66வது பிறந்த நாளையொட்டி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் திரு எஸ். காமராஜ் தலைமையில் முருகப்பெருமானுக்கு மஞ்சள், பால், தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு மகா அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் நகர கழக செயலாளர் திரு ஆனந்தராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட மாணவரணி சார்பில் தியாக தலைவி சின்னம்மாவின் 66வது பிறந்த நாளையொட்டி காஞ்சிபுரம் ஒலி முகமதுபேட்டை பகுதியில் 500 ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி, சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் மொளச்சூர் திரு ரா. பெருமாள் தலைமையில் நகர கழக செயலாளர் திரு மனோகரன், மாவட்ட மாணவரணி செயலாளர் திரு பார்த்தசாரதி ஆகியோர் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழக தேர்வில் 78 விடைத்தாள்களில் கூடுதல் பக்கங்களை இணைத்து மோசடி நடைபெற்று இருப்பது அம்பலமாகியுள்ளது. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தொலைநிலை கல்வி இயக்ககம் கடந்த நவம்பர் மாதம் நடத்திய பருவத் தேர்வில் 1,00,000 பேர் தேர்வு எழுதினர். இந்த விடைத்தாள் திருத்தும் பணி பொது முடக்கம் காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் கேரள மாநில தேர்வு மையங்களில் இருந்து வந்த விடைத்தாள்களில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார் வந்தது. அவற்றை ஆய்வு செய்ததில் 30 விடைத்தாள்களில் கூடுதலாக எழுதப்பட்ட பக்கங்களை இணைத்து மோசடி நடைபெற்றது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து 1,00,000 விடைத்தாள்களையும் பரிசோதிக்க முடிவு செய்யப்பட்டது. அனைத்து விடைத்தாள்களையும் பரிசோதித்ததில் மேலும் 48 விடைத்தாள்களில் முறைகேடாக கூடுதல் பக்கங்கள் இணைக்கப்பட்டது தெரியவந்துள்ளது. இவை அனைத்தும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் எல்லையை தாண்டிய பகுதியிலிருந்து வந்த விடைத்தாள்கள் என்பது தெரியவந்துள்ளது. பொது போக்குவரத்தை உடனடியாக துவக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் நாகல் நகர் பணிமனை முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஊரடங்கு காலத்தில் தொழிலாளர்களிடம் பிடித்தம் செய்த விடுப்பையும் ஊதியத்தையும் திரும்ப வழங்கிட வேண்டும், தனியார் பேருந்துகளை வாடகைக்கு எடுக்கும் முடிவை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பல்வேறு தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள், போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் போக்குவரத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கடற்கரை கிராமத்தில் அரசியல் தலையீடு இன்றி பங்கு பேரவை நிர்வாகிகள் தேர்தலை முறைப்படி நடத்த கோரி மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராஜகாமங்கலம் துறை கிராமத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த 34 அன்பியம் தான் நிர்வாக தேர்வை நடத்தணும். புதிதாக சில அமைப்புகளை கொண்டு வந்து, அதாவது இந்த அமைப்புன்னு சொல்கிறது இந்த ஊரில் பங்கு தந்தையாக வரக்கூடியவங்க அவங்களுக்கு ஆதரவான ஒரு அமைப்புகளை வச்சு கூடுதலாக 14 பேரை இணைச்சி முறைகேடான ஒரு நிர்வாகம் எடுத்தனால அந்த முறைகேடான நிர்வாகத்தை எடுத்து தான் நாங்கள் இந்த போராட்டத்தை பண்ணுறோம். இதில் அரசியல் தலையீடு நிறையவே இருக்குது. சுமார் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி இருந்து பிசோபோஸை சந்திச்சு இந்த நிர்வாகத்தை தான் கொண்டு வரணும் என்கிற ஒரு முறையில் ஆதரவாட்டு செயல்பட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை.
மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிகவுக்கு இடம் அளிக்காதது வருத்தம் அளிப்பதாக உள்ளது என தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா தெரிவித்துள்ளார். கிங்குடா அண்ணன் கிங்குடா ஏய் டர்னா கண்ணா கண்ணா தென் எக்கக்கா எக்கக்கா கிளிகிளின கிளிச்சிக்கா அப்பப்போ அப்பப்போ ஆண்டவண்ண நலங்கப்பா. தேமுதிக தனித்து போட்டியிட வேண்டும் என்பதே தொண்டர்களின் விருப்பமாக உள்ளது என அக்கட்சியின் பொருளாளர் திருமதி பிரேமலதா தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடர்வதாக குறிப்பிட்டார். தேமுதிகவுக்கு மாநிலங்களவை வாய்ப்பு அளிக்காதது வருத்தம் அளிப்பதாகவும், தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிடுவதா தனித்து போட்டியிடுவதா என்பது குறித்து கட்சியின் தலைவர் திரு விஜயகாந்த் அறிவிப்பார் என்றும் குறிப்பிட்டார். பிரேமலதாவின் இந்த கருத்தை அதிமுக கூட்டணியிலிருந்து தேமுதிக வெளியேறும் சமிங்கையாகவே அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். புல்வாமா தாக்குதல் சம்பவத்தில் 13,500 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை ஜம்மு நீதிமன்றத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பு இன்று தாக்கல் செய்துள்ளது. ஜெய்ஷ்-இ-முகமது தலைவர் மசூத் அசார் உட்பட பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் பெயர்களை சேர்த்துள்ளது. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் புல்வாமா என்ற இடத்தில் சிஆர்பிஎஃப் வீரர்கள் சென்ற பேருந்தின் மீது நடத்தப்பட்ட தற்கொலைப்படை தாக்குதலில் 40 வீரர்கள் உயிரிழந்தனர். இந்த தாக்குதல் சம்பவம் குறித்து தேசிய புலனாய்வு அமைப்பு விசாரணை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் தாக்குதல் சம்பவம் தொடர்பாக 13,500 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை ஜம்மு நீதிமன்றத்தில் தேசிய புலனாய்வு அமைப்பு இன்று தாக்கல் செய்துள்ளது. ஜெய்ஷ்-இ-முகமது தலைவர் மசூத் அசார் உட்பட பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட வாகனத்தின் புகைப்படமும் நீதிமன்றத்தில் அளிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவால் உயிரிழந்த டாஸ்மாக் ஊழியர்களுக்கு 50 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் இன்று 2 மணி நேரம் கடைகளை அடைத்து டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கொரோனாவால் உயிரிழந்த டாஸ்மாக் ஊழியர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடாக 50 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும், மதுபான கடைகள் திறப்பு நேரத்தை குறைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் ஊழியர்கள் 10 மணி முதல் 12 மணி வரை 2 மணி நேரம் கடைகளை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் அனைத்து டாஸ்மாக் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 14 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி டாஸ்மாக் பணியாளர்கள் 156 மதுபான கடைகளை 2 மணி நேரம் அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகளை ஏற்று அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் வரை போராட்டம் நடத்தப்படும் என்று பணியாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல் கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டாஸ்மாக் பணியாளர்களின் அனைத்து தொழிற்சங்க கூட்டமைப்பினர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டனர். இதேபோல் திருச்சி, ஈரோடு, கும்பகோணம் உட்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இனி மேலும் சில நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக காண்போம். ஆன்லைன் சூதாட்டத்தை ஊக்குவிக்கும் வகையில் அது தொடர்பான விளம்பரங்களில் நடித்த இந்திய கிரிக்கெட் அணி கேப்டன் விராட் கோலி, நடிகை தமன்னா உள்ளிட்டோரை கைது செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆன்லைன் சூதாட்டத்திற்கு அடிமையானதால் சென்னையைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் அண்மையில் தற்கொலை செய்து கொண்ட நிலையில் ஆன்லைன் சூதாட்ட இணையதளங்களை மூடக்கோரி வழக்கு தொடரப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதிகள் எம் சுந்தரேஷ், ஹேமலதா அடங்கிய அமர்வு மனு தொடர்பாக 3 வாரங்களில் பதிலளிக்க மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டனர். திருவெற்றியூரில் வரி செலுத்தும் வரம்புக்குள் வராத அனைத்து குடும்பத்தினருக்கும் 6 மாதத்திற்குள் மத்திய மாநில அரசுகள் 5,000 ரூபாய் நிவாரண நிதியாக வழங்க வேண்டும். மருத்துவமனைகளில் 25% ஏழைகளுக்கு இலவச சிகிச்சை வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் அக்கட்சியினர் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர்.
நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் +2 வேதியியல் பாடம் படிக்காமலேயே பாஸ் ஆகலாம் என்ற இணையதளம் மூலம் புதிய மற்றும் பழைய பாடல்கள் மூலம் பாடங்கள் கற்றுக் கொடுக்கும் ஆசிரியருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. குறிப்பாக நிமோனிக் டீச்சிங் முறையில் ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. இதில் படிக்காமலேயே பாஸ் என்ற இணையதளம் மூலம் இந்த பாடங்கள் மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறது. Copper pyrite, copper glance, cuprite, CO2, malachite, azurite, carbonic hydroxide, copper glance, cuprite. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் கணக்கீடு செய்த நடைமுறையில் தலையிட முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக 8 மாணவர்கள் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் காலாண்டு, அரையாண்டு தேர்வு மதிப்பெண்களுக்கு பதிலாக ரிவிஷன் தேர்வு மதிப்பெண்களை கணக்கில் கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது. மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் மாணவர்கள் நலன் கருதி அரசு எடுத்த கொள்கை முடிவில் தலையிட முடியாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் ஜாமீன் கோரி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ நாஞ்சில் முருகேசன் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. ஜாமீன் மனுவை விசாரித்த நீதிபதி பாரதிதாசன் பல ஆண்டுகள் கழித்து தாமதமாக புகார் கூறப்பட்டுள்ளது என்ற மனுதாரரின் வாதத்தை ஏற்க முடியாது என்றும் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யலாம் என்றும் தெரிவித்தார். இதனையடுத்து மனுவை வாபஸ் பெறுவதாக மனுதாரர் கூறியதை அடுத்து வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார். செங்கல்பட்டு மாவட்டம் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கார் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்தது. உளுந்தூர்பேட்டையில் இருந்து 6 பேர் சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் பழவேலி என்ற இடத்தில் காரின் முன்பக்கத்தில் இருந்து புகை வெளியேறியதால் காரை ஓட்டுநர் நிறுத்தியதால் அனைவரும் வெளியேறினர். இதனையடுத்து காரில் தீப்பற்றி எரிய தொடங்கியது. சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இன்று 2வது செவ்வாய்க்கிழமை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் இன்று காலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளன. முக்கிய வீதிகள் மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றன. மருந்தகம் மற்றும் பால் நிலையங்கள் மட்டுமே திறக்கப்பட்டுள்ளன. எல்லைப் பகுதிகளில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். திருவொற்றியூரில் ஊரடங்கு உத்தரவை மீறி பேருந்துக்கு பாடை கட்டி இறுதி ஊர்வலம் நடத்திய தொண்டன் சுப்பிரமணி என்ற வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். கூலி தொழிலாளர்கள் அதிகம் நிறைந்த திருவொற்றியூரில் பேருந்து போக்குவரத்து இல்லாததால் தொழிலாளர்கள் வருமானமின்றி தவித்து வருவதால் பொது போக்குவரத்தை அனுமதிக்க கோரி பேருந்துக்கு மலர் வளையம் வைத்து பாடை கட்டி பெண்கள் ஒப்பாரி வைத்து மேளம் சங்குமணி அடித்து கொல்லி சட்டியுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து ஊரடங்கை மீறி போராட்டம் நடத்திய வழக்கறிஞரை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி அருகே உப்பாற்று ஓடையை தூர்வார வலியுறுத்தி அத்திமரப்பட்டி விளக்கு பகுதியில் விவசாயிகள் சாகும் வரை உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். கயத்தாறு, கடம்பூர், ஒட்டப்பிடாரம் உள்ளிட்ட பகுதிகளில் சில ஆண்டுகளாக ஓடைகள் தூர்வாரப்படாததால் கவலை தெரிவிக்கின்றனர். அத்திமரப்பட்டி, காளான்கரை, குளையன் கரிசல் உள்ளிட்ட பகுதிகளில் ஓடை ஆக்கிரமிப்புக்குள் உள்ளாவதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். மதுரை மாவட்டம் தனக்கன்குளம் அருகே சட்டவிரோதமாக வாங்கி வைக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக 11 பேரை போலீசார் கைது செய்தனர். ரேஷன் அரிசி மூட்டைகளை விலைக்கு வாங்கி ரைஸ் மில்லில் மாவு தயாரிப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. சம்பவ இடத்துக்கு சென்ற திருமங்கலம் டிஎஸ்பி தலைமையிலான போலீசார் சோதனை நடத்தி 174 மூட்டை ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். உரிமையாளர் தலைமறைவானதால் ரைஸ் மில்லில் பணியில் இருந்த 11 பேரை போலீசார் கைது செய்தனர்.
கொரோனா பரவலை கட்டுப்படுத்தும் வகையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இன்று 2வது செவ்வாய்க்கிழமை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் இன்று காலை 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளன. முக்கிய வீதிகள் மக்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்படுகின்றன. மருந்தகம் மற்றும் பால் நிலையங்கள் மட்டுமே திறக்கப்பட்டுள்ளன. எல்லைப் பகுதிகளில் போலீசார் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சமூக நலத்துறை இல்லத்தில் இருந்து காணாமல் போன மகளை கண்டுபிடித்து தருமாறு பாலு என்பவர் தொடர்ந்த வழக்கில் திருச்சி போலீசார் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. உத்தப்ப நாய்க்கனூரைச் சேர்ந்த பாலு என்பவர் தாக்கல் செய்த ஆட்கொணர்வு மனுவில் திருச்சி சமூக நலத்துறை அலுவலர் பராமரிப்பில் நடத்தப்படும் இல்லத்தில் தங்கியிருந்த தனது மகளை கடந்த 11ஆம் தேதியிலிருந்து காணவில்லை என்றும் அவரை கண்டுபிடித்து தரும்படியும் குறிப்பிட்டிருந்தார். புதுச்சேரியில் இன்று ஒரே நாளில் 571 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் மாநிலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 11,426ஆக அதிகரித்துள்ளது. இதில் 3,981 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 7,273 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதனிடையே கொரோனா பாதிப்புடன் சிகிச்சை பெற்று வந்த 8 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததால் கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 172ஆக அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நெல்லையில் மேலும் 177 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதால் மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 8,742ஆக அதிகரித்துள்ளது. இதில் 7,167 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். 1,247 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா பாதிப்பால் இதுவரை 151 பேர் உயிரிழந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் அருகே குட்டியுடன் முகாமிட்டுள்ள யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மஞ்சூர் அடுத்த கெத்தை பகுதியில் மின்வாரிய குடியிருப்பு உள்ளது. அங்கு குட்டியுடன் யானை முகாமிட்டிருப்பதால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலைக்கு குடியிருப்பு வாசிகள் தள்ளப்பட்டுள்ளனர். எனவே யானைகளை வனப்பகுதிகளுக்குள் விரட்ட வேண்டும் என வனத்துறைக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். கரூர் அருகே செயல்படும் தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலையில் லிப்ட் பெல்ட் அறுந்து விழுந்து தொழிலாளி ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். தமிழ்நாடு செய்தித்தாள் காகித ஆலையில் ஒப்பந்த தொழிலாளியாக பணியாற்றி வந்த தனசேகரன் என்பவர் நேற்றிரவு ஆலையில் உள்ள லிப்டில் வந்து கொண்டிருந்த போது லிப்ட் பெல்ட் அறுந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்த அவர் கோவை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். கொரோனா ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் நோய் தொற்று பரவும் வகையில் செயல்பட்டதாக ரிஷிவந்தியம் தொகுதி திமுக எம்எல்ஏ உட்பட 12 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ரிஷிவந்தியம் தொகுதி திமுக எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியில் உள்ள பெரியார் மற்றும் அண்ணா சிலைகளுக்கு நேற்று மாலை அணிவித்தார். நோய் தொற்று பரவும் வகையில் செயல்பட்டதாக வசந்தம் கார்த்திகேயன் உள்ளிட்ட 12 பேர் மீது கள்ளக்குறிச்சி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரபு நாடுகளில் ஒன்றான ரியாத்திலிருந்து சிறப்பு விமானம் மூலம் 150க்கும் மேற்பட்ட பயணிகள் மதுரைக்கு அழைத்து வரப்பட்டனர். மதுரைக்கு வந்த 166 பயணிகளுக்கும் விமான நிலைய வளாகத்திலேயே கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைவரும் அவரவர் சொந்த மாவட்டங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு விடுதிகளில் 7 நாட்கள் தங்க வைக்கப்பட உள்ளனர். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியுடன்.